வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தையிட்டியில் அதாவது தனிநபர்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பில் விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. 100 அடி விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த விகாரை தொடர்பாக நீண்ட நாட்களாக மக்கள் போராடி வருகிறார்கள். அதாவது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், அந்த உண்மையாகவே அந்த நிலம் யாருக்கு உரியதோ அந்த மக்களும், அந்த மக்களுடன் சேர்ந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நிறைய மக்களும் சரி, ஒரு சில அரசியல்வாதிகளும் இணைந்து அந்த நிலப்பரப்பினை திரும்ப அந்த மக்களிடமே கையளிக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்களாகவே நிறைய போராட்டங்களை செய்து வந்திருக்கிறார்கள். இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார். அவர் வருகை தந்திருந்த அந்த டைமில் நடைபெற்ற அந்த டிசிசி மீட்டிங்கில் இது தொடர்பாகவும் கதைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையானது தனிநபர்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்குது. இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த நிலப்பரப்பினை அந்த மக்களுக்கு திரும்ப கையளிக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி அவர்களிடம் கூறப்பட்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்டே சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும், அந்த விகாரை ஒரு பௌத்த விகாரை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பௌத்த மதம் ஒரு முக்கியமான ஒரு மதமாக பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்கள் அடுத்ததாகவும் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த டைமில் அந்த விகாரையினை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த நிலப்பரப்பினை அந்த மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லது அந்த விகாரையினை அந்த இடத்திலே வைத்து கொண்டு வேறொரு நிலப்பரப்பினை அந்த மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், ரெண்டு விதமான தீர்வுகளுமே ரெண்டு விதமான தரப்புகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதாவது அவர் ஒரு மாதிரி செயற்பட்டால் இன்னொரு தரப்பின் ஆதரவு அவருக்கு கிடைக்காது, இன்னொரு மாதிரி செயற்பட்டால் மற்ற தரப்பின் ஆதரவு அவருக்கு கிடைக்காது. இதுதான் உண்மையாக இருக்கிற விஷயம். அப்போ ஒரு ஜனாதிபதி அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது உண்மையாகவே இந்த விகாரையானது இதற்கு முன்னம் இருந்த ஆட்சியாளர்களின் காலத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அது மக்களுக்கு என்னென்னு சொல்றது, ஒரு மக்களின் காணியை எடுத்து, தனிநபர்களுக்கு சொந்தமான அந்த நிலப்பரப்பினை எடுத்து அந்த விகாரையினை போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த டைமில், அந்த விகாரையினை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த டைமிலேயே அதை மீறி அந்த இடத்துல அந்த விகாரை கட்டப்பட்டிருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கை வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல சட்டவிரோதமாக ஒரு ஆலயமோ ஒரு விகாரையோ ஒரு கோவிலோ ஏதாவது ஒரு சட்டவிரோதமாக ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை அகற்றி இருக்கிறார்கள். இலங்கை வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சட்டவிரோதமாக ஒரு இடத்துல ஒரு வழிபாட்டு தலம் ஒன்று கட்டப்பட்டிருந்தால் அதனை அகற்றி இருக்கிறார்கள். அப்போ இந்த விகாரையும் இதான் முதல் தடவையான்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னால் இதான் முதல் தடவைன்னு சொல்ல முடியாது. இந்த விகாரை ஒரு வேளை ஜனாதிபதி அவர்கள் நினைத்தால் அந்த விகாரையினை அந்த இடத்திலிருந்து அகற்றி விட்டு அந்த நிலப்பரப்பினை உரிய மக்களிடம் கையளிக்க முடியும். இன்னொரு தரப்பில் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார்கள். அவர்கள் என்ன பதிவு செய்திருந்தார்கள் சொன்னால், அந்த விகாரையினை, அதாவது அந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, அந்த விகாரையினை அகற்றுவது அவ்வளவு சரியல்ல, அந்த விகாரையினை அகற்றாமல் அந்த நிலப்பரப்புகளை அந்த விகாரையிடமே கொடுத்து விட்டு அந்த மக்களுக்கு உரிய சன்மானத்தையோ அல்லது வேறொரு இடத்துல நிலப்பரப்பினை கொடுக்கலாம்னு சொல்லியும் ஒரு சில அரசியல்வாதிகள் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கருத்துக்கள் நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னு சொன்னால், உண்மையாகவே ஒரு தனிநபருக்கு சொந்தமான ஒரு இடத்துல இன்னொரு தனிநபர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லது அரசு ஆக்கிரமிப்பதாக இருந்தாலும் சரிதான், அது அந்த நபருக்கு அது ஒரு மிக ஒரு கஷ்டமான விஷயம். யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய நிலம் மொத்த உலகமுமே எதற்கு சண்டை பிடிக்குதுன்னு சொன்னால் நிலத்துக்கு தான் சண்டை பிடிக்குது. இலங்கையில் எடுத்தோம்னு சொன்னாலும் சரிதான், உள்நாட்டு போரில் பார்த்தோம்னு சொன்னாலும் நிலப்பகுதிகளுக்கே சண்டை நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி உலகத்திலையும் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய நாடுகள், அயல் நாடுகளாக இருந்தாலும் சரிதான், ஒரே நிலப்பரப்பில் நிறைய நாடுகள் நிலத்துக்காகத்தான் பெரிய பெரிய போர்கள் நடைபெற்றிருக்குது. அப்போ நிலம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும் ஒவ்வொரு நபருக்குமே. அப்போ நம்மட மக்களுக்கும் நம்மட மக்களின் நிலம் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். இதனை தாண்டி இன்னொரு விஷயம் அங்கே இருக்குது. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு அரசியலை அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன விடயம் என்று சொன்னால், அந்த நிலப்பரப்பில், அதாவது அந்த இப்போ சட்டவிரோதமாக அந்த தனிநபர்கிட்ட நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த நிலப்பரப்பில் அந்த விகாரை கட்டப்பட்டதற்கு பின்புலம்
என்ன மாதிரியான ஒரு அரசியல் நகர்வு இருக்குன்னு சொல்லி சில பொதுமக்களாக இருந்தாலும் சரி தான் சில அரசியல்வாதிகள் வந்து என்ன கூறுகிறார்கள்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த விகாரையினை கட்டி முடிக்கப்பட்ட பிற்பாடு அந்த விகாரையினை சுற்றி சில சகோதர மொழி பேசுகின்ற, அதாவது சிங்கள மொழி பேசுகின்ற மக்களை வந்து அந்த இடத்துல குடியேற்றுவது தொடர்பான ஒரு திட்டம் நடைபெறுவதாகவும், அந்த இடத்துல வந்து சிங்கள மக்களை குடியேற்றி அந்த இடத்துல வந்து ஒரு சிங்களமயமாக்கல் தொடர்பான, அதாவது சிங்கள மக்களை அந்த இடத்துல குடியமர்த்தி அந்த இடம் வந்து அந்த விகாரையை சுற்றி இருக்கிற அந்த இடத்தினை வந்து சிங்கள மக்கள் குடியமர்கின்ற ஒரு இடமாக மாற்றுவதற்குரிய ஒரு அரசியல் நகர்வாகவும் இது இருப்பதாக நிறைய அரசியல்வாதிகள் வந்து சொல்லிக்கொண்டு வரார்கள். உண்மையிலேயே அப்படி ஒரு விடயம் நடைபெற பட்சத்தில் இன்னும் நிறைய எங்களுடைய மக்களின் நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படும், நிலங்கள் வந்து அவர்களுக்கு சொந்தமாக்கப்படும். இனங்களுக்கு இடையில வந்து ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ், சிங்களம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம்னு சொல்லியெல்லாம் பார்க்காம அனைவருமே இலங்கையர்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற காலம் தான் இந்த காலம். இந்த காலத்தில் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இனங்களுக்கு இடையில வந்து பிரிவினைவாதம் இல்லை, இனங்களுக்கு இடையில வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரியான ஒரு டைமில் இந்த விகாரையினை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதாக இருந்தாலும் சரிதான், இனங்களுக்கு இடையில வந்து பிளவுகளை இருந்தாலும் சரிதான், மதங்களுக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்துறதா இருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான பிரிவினையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகும். இந்த விகாரையினை முன்னுக்கு வைத்துக்கொண்டு இந்த விகாரைக்கு பின்னுக்கு நிறைய அரசியல் நகர்த்தல்களை நகர்த்துகிறார்கள். இந்த விகாரையினை முன்னுக்கு வைத்துக்கொண்டு இனங்களுக்கு இடையில ஒற்றுமையை உடைக்கிறார்கள், மதங்களுக்கு இடையே ஒற்றுமையை உடைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனுர அவர்களின் இந்த ஆட்சியினை கவிழ்ப்பதற்கும் இந்த விகாரையினை வைத்துக்கொண்டே நிறைய சதிவேலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னு சொன்னால், ஒருவேளை இந்த விகாரையானது ஜனாதிபதி அவர்களால் அகற்றப்பட்டு அந்த நிலம் அந்த உரிய மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களிடம் கையளிக்கப்படும் பட்சத்தில் இதனை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு எதிர்கட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான், வேறு சிங்கள அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான், என்பிபி மேலே நிறைய விமர்சனங்களை முன்வைக்க முடியும். என்பிபிக்கு எதிராக தென்பகுதியில் இருக்கிற மக்களை வந்து திருப்ப முடியும். என்பிபிக்கு கிடைத்த ஆதரவினை குறைக்க முடியும். இதனால் அடுத்ததாக நடைபெற இருக்கின்ற தேர்தலில் பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தினை வந்து என்பிபி, அதாவது அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய கட்சி வந்து சந்திக்க ஏற்படும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால், உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் சட்ட ரீதியாக பார்க்க போனால் அந்த நிலம் யாருக்கு சொந்தமோ அந்த நிலம் அவர்களுக்கே உரித்தானது, அவர்களுக்கே அதை கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல வந்து இந்த விகாரையானது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு, இதை அகற்ற வேண்டும் என்று சொல்லுவாரா இருந்தால், இதை வந்து அவருக்கு எதிராக பெரிய ஒரு அரசியல் காய் நகர்த்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவே வந்து அமையும். இதை தாண்டி இன்னொரு விடயம் இருக்கின்றது. என்ன விடயம்னு சொன்னால், அந்த விகாரையினை அந்த இடத்திலேயே வைத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு வேற இடத்தினை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லது அந்த விகாரையினை அகற்றாமலே அந்த இடத்திலே அந்த விகாரை இருப்பதற்கு அனுமதிப்பதாக இருந்தாலும் சரிதான், இப்படியான தீர்வினை அவர் எடுக்கும் பட்சத்தில் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் அவர் மீதான நம்பிக்கை குறையும், அவர் மீதான மரியாதை குறையும். அதே நேரத்தில் வந்து இது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பக்கச்சார்பான ஒரு செயற்பாடாகவே வந்து பார்க்கப்படும். அதாவது அவர் வந்து ஒரு பௌத்த மதத்திற்கோ அல்லது ஒரு மெஜாரிட்டியான இலங்கையில் இருக்கிற பெரும்பான்மையான இனத்துக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும், சிறுபான்மை இனத்தின் குரல்கள் நசுக்கப்படுவதாகவும், சிறுபான்மை இனங்கண்ட நிலங்கள் பறிக்கப்படுவதாகவும் இப்படியான பார்வைகளில் வந்து அவர் பார்க்கப்படுவார். அப்போ இது வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் உண்மையாகவே இந்த விகாரை வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது, இந்த சதி வேலையானது யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட், இப்போ இந்த விடயத்தில் வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நிலம், எங்களுடைய மக்கள் குறித்தான நிலம் வந்து எங்களுடைய மக்களின் கைகளிலே வந்து ஒப்படைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலங்களில் வாழ்கிற அனைத்து மக்களுடைய வேண்டுதலாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், ஒரு மனுஷன் நிலம் பறிக்கப்படும் இருந்தால் அவருடைய அனைத்து சுதந்திரமே பறிக்கப்படும், அவருடைய அனைத்து உரிமையுமே பறிக்கப்படும். ஏன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு உரிமை வந்து நிலம். அந்த நிலம் பறிக்கப்படுற பட்சத்தில் வந்து அவருக்கு சொந்தமான அனைத்துமே பறிக்கப்படும், அவருடைய குரல் வந்து ஒடுக்கப்படும். அவருக்கு அந்த நாட்டில் அந்த அளவுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு தான் அவருக்கு அந்த நாட்டில் வந்து உரிமை இருக்குது என்ற ஒரு நிலைக்கெல்லாம் தள்ளப்படும். இதில் வந்து நிறைய பெரிய அரசியலே வந்து இதை வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வாழ்கிற அனைத்து மக்களுக்குமே தனிநபர் ஒவ்வொருவருக்கும் சொந்தமான நிலம் அவற்ற கையிலே வந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிலத்தை வந்து இன்னொருவர் பறிப்பதோ அல்லது இன்னொரு வழிபாட்டு தளத்துக்கு அதனை பறித்து கொடுப்பதோ அல்லது அரசாங்கம் அதனை பறிப்பதோ அல்லது இராணுவம் அதனை பறிப்பதோ, இந்த மாதிரியான விடயங்கள் எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாகும்.
ஆகவே இந்த விகாரை விடயத்தில் சரியான ஒரு தீர்வினை வந்து என்பிபி இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் எடுக்க வேண்டும்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.